அத்தனை லட்சம் புத்தகங்கள் கொண்ட அந்த பிரம்மாண்டம் இருக்கிறதே, அது நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை போலவே அந்த பகுதியில் மிக பிரபலமான நூலகம். உலக நூலக தந்தை என்று யாரும் இல்லை, உலக நூலகங்களின் தாய் என்றுதான் இருக்கிறாள். அவள்தான் வேர்ல்ட்லயே முதல் ஒன்வே டிராபிக். எங்க ஆக்சுவலி எது ஒரு வழிப்பாதை? உலகத்தின் முதல் ஒரு வழிப்பாதை. நம்முடைய நாட்டில் வர்ணாசிரமத்தின் மூலம் இவன் படிக்கலாம் இவன் படிக்கூடாது என்று இருந்ததை போலவே இங்கிலாந்தில் எந்த மேலைக்குடியை சேர்ந்தவன் கல்வி கற்கலாம், யார் கற்கக்கூடாது என்று இருந்தது. உலகத்தின் மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கிறது? ஜெர்மன் நாட்டில் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் குழந்தை பேறு இல்லாதவர்களாக அடித்து விடுவது. அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன்ல எல்லாருமே கை காலோட இருப்பாங்க. இது ஹிட்லரினுடைய மூட நம்பிக்கை. நாம் எடிசனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் டெஸ்லாவை பற்றி நாம் கூச்சப்படுகிறோம் சொல்வதற்கு. ஏனென்றால் 2004 சுனாமி சார், சுனாமி முடிஞ்ச அடுத்த 2 வாரம் சார் அலறிக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கோ போய் கண்டுபிடிச்சி ககன்தீப் சிங் பேடி நாங்க ஒரு பெரிய டீமே உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 412 குழந்தைங்க சார், அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் செத்து போயிட்டாங்க. பையன் மட்டும் தான் பாக்கி இருக்கான், பொண்ணு மட்டும் தான் பாக்கி இருக்கு. இவங்களெல்லாம் கூட்டு ஒரு ஹாஸ்டலுக்குள்ள போடுறோம். அன்னைக்கு நிக்கிறாரு உயரமா ஒரு ஆளு, ஒய்ஃபோட. அவர் தான் ரோஜர் ஃபெடரர். எத்தனை நடிகர்களை நாங்க சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு, இந்த ஸ்டாரு அந்த ஸ்டாரு, இத்தனாம் பெரிய ஸ்டாரு, பொங்கலுக்கு வர்ற ஸ்டாரு, தீபாவளிக்கு வர்ற ஸ்டார்னு கொண்டாடி இருக்கிறோம். எவனாவது வந்தானா சார்? சார் இவன் இப்படி செஞ்சுரி அடிச்சான் அப்படி செஞ்சுரி அடிச்சான்னு 1,00,000 கிரிக்கெட் வீரர்களை வணக்கம் வச்சோமே சார். ஐபிஎல் கிபிஎல் பிபிஎல் எவனா வந்தானா சார்? எங்கேயோ இருக்கிற ரோஜர் ஃபெடரருக்கு என் ஊரின் வலி தெரிகிறது. மதிப்பிற்குரியவர்களே, சென்னை இலக்கிய திருவிழாவினுடைய தலை சிறந்த அங்கமாக பல வண்ணங்களில் இங்கு வீட்டிற்கும் உங்களை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. வாசிப்பே வெல்லும் என்று இறுதியாக உரை நிகழ்த்த நான் வந்திருக்கிறேன். இன்று உலகத்தின் தலை சிறந்த அறிஞர்களில் ஒருவரான ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸினுடைய பிறந்த தினம். வாசிப்பை பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்லுவான், என் வாழ்க்கையில் எல்லாம் என்னிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளப்பட்ட பொழுது கண் பார்வை மற்றும் மிச்சம் இருந்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைந்தேன், ஏனென்றால் என்னுடைய வாசிப்பு தொடர்ந்தது என்று எழுதுவான். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு வீல் சேர் ஜீனியஸ், கைகளை அசைக்க முடியாது, கண் பார்வை அசைவின் மூலம் சொற்களை உற்பத்தி செய்யக்கூடிய ரோபோட்ஸ். ஒரு தொழில்நுட்ப ரீதியில் 20-25 ஆண்டுகள் அறிவியல் அறிஞராக அவன் வாழ்ந்திருக்கிறான். மகாத்மா காந்தி, லாஸ்ட் 200 days ஆஃப் மகாத்மா காந்தி என்ற ஒரு புத்தகம். கடைசி 200 நாட்கள் காந்தி தினந்தோறும் 1 மணி நேரம் வாசிப்பில் கழித்தார் என்று அந்த புத்தகம் சொல்கிறது. இத்தனைக்கும் 200 நாட்களும் காந்தி நடந்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளின் நடையின் முடிவிலோ அல்லது நடையின் தொடக்கத்திலோ, அதாவது இருள் சூழ்ந்த மாலையிலோ இன்னும் விடியாத காலையிலோ 1 மணி நேரம் காந்தி வாசித்தார். வாசிப்பு காந்தியின் மிகப்பெரிய அன்றாட வாழ்க்கையின் அங்கமாக இருந்தது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வாசிப்பினுடைய உச்சத்தை தொட்டவர். லண்டனுடைய அந்த பிரம்மாண்ட நூலகத்தில் 2 பேருடைய புகைப்படங்களை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். ஒன்று கார்ல் மார்க்ஸ், இன்னொன்று அம்பேத்கர். இந்த நூலகத்தில் இருக்கும் எல்லா புத்தகங்களையும் வாசித்தவர்கள் என்று அதற்கு கீழே ஒரு வாசகம் இருக்கும். அந்த அளவிற்கு பிரம்மாண்ட வாசகராக திகழ்ந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நாம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பயணத்திற்காக வாசிப்பு, வாசிப்பிற்காகவே பயணம் என்று
டெல்லிக்கோ, பாம்பேக்கோ, கொல்கத்தாவுக்கோ அரசு முறை பயணம் மேற்கொண்டாலும் விமானத்தில் போகாமல் ரயிலில் போய் சென்று திரும்பி வருவதற்குள் அந்த நாட்களை வாசிப்பில் கழித்து நான் 62 புத்தகங்கள் படித்தேன் என்று தம்பிகளுக்கு கடிதமாக எழுதிய மாபெரும் அறிஞர் பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் தான் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஆனால் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருப்பது உலகத்தில் நம்மை மிகப்பெரிய வியப்பில் ஆழ்த்திய நூலக தோழர்களை பற்றி சொல்வதற்கு. முதலாவது மனிதன், நான் தேர்ந்தெடுத்திருக்கும் மனிதன் ஒரு மாபெரும் எழுத்தாளர். இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய புத்தகங்களை எழுதியவன். வழிகாட்டு நூல்கள் என்று தனியாக வகைப்படுத்தப்பட்டாலும் ஓக் மாண்டினோ என்கின்ற இந்த மனிதனுடைய புத்தகங்கள் வெறும் வழிகாட்டு நூல்கள் மட்டுமல்ல, அது ஒரு ஃபேண்டசி போல நம்மை வீழ்த்தக்கூடியவனாக இருக்கின்றன. அவர்தான் இன்றைக்கான என்னுடைய முதல் ஹீரோ. வாசிப்பே வெல்லும் என்கிற இந்த பயணத்தினுடைய முதல் மனிதனின் பெயரை நான் சொல்லியிருக்கிறேன். ஓக் மாண்டினோவினுடைய அந்த வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது. அவன் பிறக்கும் பொழுது அவனுக்கு தாய் இல்லை. அகஸ்டின் என்பதுதான் அவனுடைய பெயர். அவன் பெயர் ஓக் மாண்டினோ அல்ல, அகஸ்டின் அவனுடைய பெயர். இன்றைக்கு உலகிலேயே அதிகம் விற்பனையான புத்தகம் என்று தி கிரேட்டஸ்ட் சேல்ஸ் மேன் இன் தி வேர்ல்ட் என்கிற புத்தகத்தை சொல்கிறார்கள். அதன் ஆசிரியர் அவர். 1923 பிறந்தவர். எனவே 2023 என்பது அவருடைய நூற்றாண்டு. உலகம் முழுவதும் 1000 நூலகங்களில் அவருடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் பிறக்கும் பொழுது தந்தை இல்லை, தாய் தான். தாயின் பெயர் மார்கரெட். பெரும்பாலும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி நூலகத்தில் அவர் வளர்ந்தார். சிறு வயதிலேயே எழுத தொடங்கினார். மார்கரெட் அம்மையார் அவரிடம், நீ அடுத்தது படிக்க போவது ஜர்னலிசம், உலகத்தின் சிறந்த பத்திரிகையாளனாக நீ வர வேண்டும் என்று சொல்லி அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு பல்கலைக்கழகத்திலே அவருக்கு மிசோரி பல்கலைக்கழகத்தில் ஜர்னலிசம் படிக்கவும் இடம் கிடைக்கிறது. அடுத்த வாரம் கல்லூரியில் சேர வேண்டும். இந்த வாரம் தாயார் திடீரென்று மரணம் அடைகிறார். தாய் இறந்து போனதால் வருமானம் இல்லை, பல்கலைக்கழகம் செல்ல முடியவில்லை. அவருடைய வாழ்க்கை திருப்புமுனை. ஆனால் எப்படி ஓக் மாண்டினோ உருவானான்? பேப்பர் மில்ஸில் வேலை பார்க்கிறான். அமெரிக்க ராணுவத்தில் இணைந்து பைலட் ஆகிறான். இரண்டாம் உலக யுத்தத்தின் பொழுது ஜெர்மனியில் போய் குண்டுமழை பொழிகிறான். 30 முறை ஜெர்மனியினுடைய நகரங்களின் மீது குண்டு போட்டவன். பிறகு அப்படியான பொழுதுகளில் ராணுவ வீரனாக இருந்து ஏற்கனவே திருமணமான ஒருத்தியை அவன் திருமணம் செய்து கொள்கிறான். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையை உயிருக்குயிராக அவன் வளர்க்கிறான். அவளுக்கு கதை சொல்ல தொடங்குகின்றான். அந்த காலகட்டத்தில் தான் அவனுடைய பெண் அவனுக்கு வைத்த பெயர் ஓக் மாண்டினோ. இத்தாலிய நாட்டினுடைய பிரம்மாண்டமான ஒரு ஹீரோவோட பேர் அது. அந்த கதையை அவர் அடிக்கடி சொல்ல சொல்ல அப்பாவையே அந்த பொண்ணு ஓக் மாண்டினோ என்று அழைக்க தொடங்குகிறாள். ஒரு கட்டத்தில் வினோதமான ஒரு நோய் அவருக்கு வருகிறது ஓக் மாண்டினோக்கு. என்ன நோய் என்றால், லட்சத்தில் ஒரு போர் வீரனுக்கு வரும் குற்ற உணர்ச்சி நோய். இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு வெட்டரான்னு சொல்லிட்டு அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. ஆனால் அவரால் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்க முடியல. ஐயோ, எத்தனை தாய்மார்களை கொன்று விட்டேன், எத்தனை குழந்தைகளை கொண்டிருப்பேனோன்ட்டு தினமும் கதறி கதறி அடறாரு. ரத்தத்தை பார்த்தாலே துடிக்கிறாரு. ஐயோ, குண்டு போட்டேனே என்று மிரளுகிறார். அந்த நோயினுடைய உச்சம் போக போக அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிவது என்று முடிவு செய்கிறார். இப்ப குழந்தை அவரை விட்டு நானும் போறேன்னு சொல்லுது. அப்ப குழந்தையின் காலில் விழுந்து கதறி அழுகிறார் ஓக் மாண்டினோ. தன் கதையை அவர் எழுதும் போது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஜெர்மனிக்கே அழைத்து சென்று அந்த மருத்துவர்கள், ராணுவ மருத்துவர்கள் எல்லா இடத்துலையும் போய் மன்னிப்பு கேட்க வைப்பாங்க. ஒரு சர்ச்சில் போய் மன்னிப்பு கேட்பாரு, ஒரு கல்லூரியில போய் மன்னிப்பு கேட்பாரு. எங்க பார்த்தாலும் போய் தெரியாம குண்டு போட்டேன், மன்னிச்சிருங்க. இது அவருடைய நோயை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கும் என்று நினைத்தார்கள். திரும்பி வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கிறாரு.
சாயந்தரம் ஆனா பார்ல எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துட்டு தானும் எடுத்துக்கொள்வார் கொஞ்சம். அப்படி ஒரு குடிகாரராக மாறுகிறார். ஒரு நாள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி மோசமாக போதையில் அவர் உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு கல்லூரியிலிருந்து பெண்கள் கலைந்து போவார்கள். அதுல ஒரு பொண்ணு கையில பச்சை குத்திருப்பா. ஓக் மாண்டினோ. ஓக் மாண்டினோ என்றால் மாண்டினோ எங்கே என்றும் அர்த்தம். தன் மகள் தான் என்பதை கண்டுபிடித்து விடுவார். அருகில் சென்று பேசுவதற்கு கெஞ்சுவார். மகளுக்கு இவரை அடையாளம் தெரியாது. போ என்று சொல்லிவிட்டு அவள் போய்விடுவாள். அந்த துக்கம் இவரால் தாங்க முடியாமல் தன்னிடமிருந்த எல்லா பணத்தையும் போட்டு ஒரு கடைக்கு போய் துப்பாக்கி வாங்குகிறார். 2 ரவைகள் வாங்குகிறார். அவ்வளவுதான் பணம் இருக்கு. இறுதியாக ஒரு கட்டிடத்திற்குள் நுழைகிறார். முடிவு செய்து கொள்கிறார் தற்கொலை செய்து கொள்வது என்று. அந்த டேபிள்ல அந்த துப்பாக்கியை வச்சு வெளியிலேருந்து எடுத்து அதை எல்லாம் கனெக்ட் பண்ணணும். பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த டேபிள் ஒரு புக் இருக்கு. அப்பதான் கவனிக்கிறாரு அது ஒரு லைப்ரரி. ஒரு நூலகத்திற்குள் தான் நாம் இப்போது உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த நூலகத்தை சுற்றிலும் பார்க்கிறார். கிளைவ்லாந்து நூலகம் அந்த நூலகத்தின் பெயர். தற்கொலை செய்து கொள்ளும் அவசரத்தில் அவர் அங்கு வந்திருக்கிறார். எதுவும் அவர் கண்ணுக்கு படவில்லை. இப்போ அந்த புத்தகத்தை பார்க்கிறார். பிஃபோர் ஐ டை என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அது அவரை ஈர்த்திருக்க வேண்டும். அதை வாசிக்க தொடங்குகிறார். அத்தோடு அந்த நூலகத்தினுடைய எல்லா புத்தகங்களையும் வெறித்தனமாக வாசிக்கிறார். தன் மகளுக்கு சொல்வது போலவே கட்டுரைகள் எழுத தொடங்குகின்றார். கிளெமன் ஸ்டோனின் பத்திரிகைகளில் அந்த கட்டுரைகள் விரைவில் வெளிவரத் தொடங்குகின்றன. உலகம் முழுவதும் ஓக் மாண்டினோ மாண்டினோ என்று அலறும் அளவிற்கு 27 மொழிகளில் மொழிபெயர்த்து உலகெங்கும் அவருடைய புத்தகங்கள் செல்கின்றன. இதுதான் ஓக் மாண்டினோவின் கதை. இன்றைக்கு நீங்கள் கிளைவ்லாந்து நூலகத்துக்கு சென்றால் அவ்வளவு பிரம்மாண்டமாக அதை அவர் கட்டியிருக்கிறார். 90களின் இறுதியில் நம்மிடமிருந்து விடைபெற்றவர். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் அந்த கிளைவ்லாந்து நூலகத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் ஓக் மாண்டினோவின் கல்லறையை கடந்துதான் நீங்கள் நுழைய வேண்டும். அத்தனை லட்சம் புத்தகங்கள் கொண்ட அந்த பிரம்மாண்டம் இருக்கிறதே, அது நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தைப் போலவே அந்த பகுதியில் மிக பிரபலமான நூலகம். அடுத்து நான் காட்ட விரும்புகின்ற மிகப்பெரிய எழுச்சி நூலக வித்தகர் என்றால் அது குரூப்ஸ்காயா என்கிற ஒரு மனுஷியை சாரும் ஒரு பெண். உலக நூலக தந்தை என்று யாரும் இல்லை. உலக நூலகங்களின் தாய் என்றுதான் இருக்கிறாள். அவள் தான் குரூப்ஸ்காயா. நான் ஒரு வரியில் சொன்னால் நீங்கள் அசந்து போய் விடுவீர்கள். 3 லட்சம் நூலகங்களை கட்டிய ஒரு மாபெரும் மனுஷி தான் குரூப்ஸ்காயா. 3 லட்சம் 3 லட்சம் நூலகங்களை உருவாக்கிய ஒரு மா மனிதர் அவர். சோவியத் யூனியனை கட்டி மேலே கொண்டு வந்த லெனினுடைய மனைவி. குரூப்ஸ்காயா நாதேழா குரூப்ஸ்காயா என்று அழைக்கப்பட்டார். 1917 அக்டோபர் எழுச்சிக்கு பிறகு சோவியத் யூனியன் என்கிற ஒரு நாடு உருவானது நாம் அறிவோம். வாசிப்பு புத்தக பகிர்வின் மூலம் லெனினுடைய தோழியாகி பிறகு துணைவியார் ஆகிறார். சீன நாட்டில் அவர்கள் கம்யூனிச ஆட்சியை கொண்டு வந்த பொழுது அதிலிருந்து தொடங்கி சீனர்கள் அனைவரையும் எழுத்தறிவு உள்ளவர்களாக மாற்றுவதற்கு நீண்ட நடைபயணத்தை மாவோ மேற்கொண்டார். இது நமக்கு தெரியும். நம் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் எழுத்தறிவை கொண்டு வருவதற்காக நாம் ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தினோம். ஒரு எழுத்தறிவு இயக்கமே நடத்தப்பட்டது. அறிவொளி இயக்கம் என்று அதற்கு பெயர். அந்த அறிவொளி இயக்கத்தில் நாம் பயன்படுத்தியது நம்முடைய பவுலோ ஃப்ரேரேவினுடைய எழுத்துக்களை, அவருடைய வடிவத்தை, அவருடைய மாலை நேரத்தில் மக்களை கூட வைப்பது, அங்கே அவர்களுக்கு எழுத்தறிவிப்பது. அந்த அறிவொளி இயக்கத்தில் நானும் ஒருவனாக அங்கம் வகித்திருக்கிறேன். என் கல்லூரி காலங்களில் நடந்த ஒரு பெரிய எழுச்சி மிக்க ஒரு விஷயம் அது. சீனத்தில் பயணமாகவும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இப்படி வட்டமாக உட்கார்ந்து பேசுகின்ற எழுத்தறிவு இயக்கமாகவும் இருந்தது. சோவியத்தில் எப்படி நடந்தது?
சோவியத் யூனியன் என்கிற ஒரு நாடு உருவான பொழுது 8% தான் அந்த நாட்டினுடைய எழுத்தறிவு. ஒரு 15 ஆண்டுகளில் 98% எழுத்தறிவாக அதை மாற்றிய பெருமை குரூப்ஸ்கயாவை தான் சேரும். அவர் கல்வி இணை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் என்ன செய்தார்? 1917 31 வரை புத்தகங்கள் வாசிப்புகள் வழியே எழுத்தறிவை ஏற்படுத்துகிறார். இதற்காக வாசிப்பு சாலைகளை உருவாக்குகிறார். வீதிக்கு ஒரு நூலகத்தை அமைக்கிறார். அந்த நூலகமே வினோதமாக இருக்கும். அந்த நூலகத்தினுடைய சுவர்கள் முழுக்க முழுக்க எதுவுமே எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவையாக இருக்கும். அங்கே செல்பவர்கள் எப்ப வேணா போலாம், 24 மணி நேரமும் திறந்திருக்கும். அங்க ஒரு லைப்ரரியன் ஒரு லேடி தான் இருப்பாங்க. லைப்ரரியன் என்கிற சொல் இருக்கிறதே, இது ரஷ்ய மொழியில் பெண்பாலை தான் குறிக்கும், ஆண்பாலை குறிக்காது. அப்படி அங்கே முதலில் பெண்களை கற்பித்து விட்டால் அனைவரையும் கற்பித்து விடலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து குரூப்ஸ்கயா முதலில் பெண்களுக்கான கற்றல் செயல்பாடுகளை ஏற்படுத்தி பிறகு வீதிதோறும் நூலகங்களை கட்டமைக்கிறார். நூலகமே எழுத்தறிவு சுவராகி நாடு முழுவதும் நூலகங்களை கட்டமைத்த குரூப்ஸ்கயா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு நூலகத்திலேயே இறந்து போனார் என்பது வரலாறு. இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்களில் நீங்க ஒன்வே டிராபிக்கை பார்த்திருப்பீங்க. நம்ம ஊர்ல சென்னையில் பல இடங்கள்ல இப்போ ஒன்வே டிராபிக் ரொம்ப ஃபேமஸ். வேர்ல்டுலேயே முதல் ஒன்வே டிராபிக் எங்க? ஆக்சுவலி எது? ஒரு வழிப்பாதை. உலகத்தின் முதல் ஒரு வழிப்பாதை. அந்த தெருவுக்கு பர்லிங்டன் வீதி என்று பெயர். அது லண்டன்ல இருக்கு. இந்த பர்லிங்டன் வீதியில தான் ராயல் சொசைட்டி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தின் முதல் ஒன்வே டிராபிக் என்கிற ஒன்று ஏற்பட்டது ஒரு நூலகத்தால் தான். அந்த நூலகத்துக்கு அப்படி ஒரு கூட்டம். அதுதான் ராயல் சொசைட்டி லைப்ரரி. இந்த ராயல் சொசைட்டி லைப்ரரிக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் வர வேண்டும்? அதற்கு பின்னால் இருந்த மாமனிதன் தான் மைக்கேல் ஃபாரடே. ஃபாரடே என்று நான் அறிமுகப்படுத்தும் 3வது நூலக கதாநாயகன். அந்த நூலக கதாநாயகனாக ஃபாரடே எப்படி உருவானான்? ஃபாரடே கல்வி கற்க உரிமை இல்லாத ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். நம்முடைய நாட்டில் வர்ணாசிரமத்தின் மூலம் இவன் படிக்கலாம் இவன் படிக்கூடாது என்று இருந்ததைப் போலவே இங்கிலாந்தில் எந்த மேலைக்குடியை சேர்ந்தவன் கல்வி கற்கலாம், யார் கற்கக்கூடாது என்று இருந்தது. அந்த கற்கக்கூடாது என்கின்ற மிக மோசமான பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்தவன் ஃபாரடே. ஒரு பைண்டிங் பண்ற கடையில வேலைக்கு சேர்றான். அங்க பைண்டிங் செய்து கொண்டே வாசிப்பதற்கு கற்றுக்கொள்கிறான். அங்க ஒருத்தருடைய புக்கை கொண்டாந்து கொடுத்து பைண்டிங் பண்ண சொல்லிட்டு போனாரு ஒருத்தர். 45 நாள் கழிச்சு 4 தடவை அலைஞ்சிட்டாரு. பைண்டிங் இன்னும் முடியல சார், இன்னும் முடியல சார்ன்றான். ஏன்னா இவன் இன்னும் படிச்சு முடிக்கல. அப்படி வந்துட்டு போன ஒரு பேர் தான் ஹம்ப்ரி டேவி. அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் இவருக்கு இருக்கிற அந்த கற்றல் ஆற்றலை பார்த்து விட்டு என் லெக்சர்ஸ்க்கு நீ வரியா என்று இவனுக்கு டிக்கெட் கொடுக்குறாரு. ஆனா அந்த லெக்சர்ஸ் ஹால் போனா உள்ள விட மாட்டேங்கலாம். ஏன்னா இவர்கிட்ட கோட்டும் இல்லை ஹேட்டும் இல்லை. சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு அருந்த கேப்பையும் கிழிஞ்ச கோட்டையும் சும்மா பந்தாவா மாட்டிக்கிட்டு போய் ஒரு தடவை உள்ள போயிட்டான். அப்படி தினந்தோறும் போக முடிந்தவன் ஹம்ப்ரி டேவியினுடைய உரைகளை குறிப்பெடுக்கிறான். அதை ஒரு புத்தகமாக தானே எழுதுகின்றான். அதை ஹம்ப்ரி டேவியிடம் கொடுத்த பொழுது அவர் அசந்து போய் தன்னுடைய ஆய்வகத்தில் ஒரு உதவியாளராக வேலை கொடுக்கிறார். இப்படிதான் ஃபாரடே தொடங்கினார். 150 கண்டுபிடிப்புகளின் கதாநாயகன் மைக்கேல் ஃபாரடே. நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஃபாரடேவை ஹம்ப்ரி டேவியின் மனைவி மிக மோசமாக நடத்துகிறார். எல்லாரோடும் சேர்ந்து உணவருந்த விடுறதில்லை. ஆனா ஒரு விஞ்ஞானி அவன். ஏன்னா இழி பிறப்பு என்று ரொம்ப கொச்சப்படுத்தி கேவலப்படுத்துகிறார். அப்ப ஹம்ப்ரி டேவி என்ன பண்றாரு, மைக்கேல் ஃபாரடேவுக்கு ராயல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்கிறாரு. ஒரு விஞ்ஞானிக்கு ஏற்பட்ட கொடுமையை பாருங்கள். அப்ப இந்த ராயல் இன்ஸ்டிடியூஷனுடைய அசிஸ்டண்டா அவர் மாறுறாரு. எதுக்குடானா லைப்ரரி அசிஸ்டன்ட். அதுதான் அவருடைய பேர்.
மைக்கேல் ஃபாரடேனுடைய அங்க ராயல் இன்ஸ்டிடியூஷன் வேலைக்கு பேரு லைப்ரரி அசிஸ்டன்ட். லைப்ரரி எங்கடா இருக்குதுன்னு கேட்டா ஒரு கபோர்டை காமிக்கிறாங்க. எங்க? ராயல் இன்ஸ்டிடியூஷன்லயே. 1690 தொடங்கப்பட்டது ராயல் இன்ஸ்டிடியூஷன் லண்டன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது எவ்வளவு அபாரமான ஒரு அமைப்பு என்று தெரியும். அந்த அமைப்பில் நம்முடைய இந்தியர்கள் எப்படி போய் இணைந்தார்கள் என்று தெரியும். அது எவ்வளவு பெரிய பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதை பிரபலப்படுத்திய பெருமை ஃபாரடே தான். சார் என்ன செஞ்சான் சார்? ஒண்ணும் பண்ணல. ஞாயிற்றுக்கிழமைன்னா இங்கிலாந்துல எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க. இவன் என்ன பண்றான்? சண்டே சயின்ஸ் என்று ராயல் சொசைட்டியில அந்த லைப்ரரியில இவன் ஒரு 10 கபோர்டு உள்ள ஒரு லைப்ரரியை உருவாக்கி அந்த லைப்ரரிக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை 4 மணி நேரம் எளிய அறிவியல் சோதனைகளை நடத்துவோம். யார் வேணா வந்து கலந்துக்கலாம், குறிப்பா மாணவர்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு. உடனே 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஆச்சுங்க. தொடர்ந்து 920 வீக்ஸ் நடந்த அந்த பிரம்மாண்டம், 920 வாரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடந்த அந்த பிரம்மாண்டம் இருக்கிறதே, அதுல வந்து டிராபிக் ஜாம் ஆகி ஃபர்ஸ்ட் அந்த பர்லிங்டன் வீதியில தான் ஒன்வே ஆக்கி விட்டாங்க. உலகத்தின் ஃபர்ஸ்ட் ஒன்வே டிராபிக் என்கிற ஒன்றை உருவாக்கிய பெருமை ஒரு நூலகத்தை சேரும், அதன் பெருமை ஃபாரடேவை சேரும் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். நாம் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அடுத்த கதாநாயகனின் பெயர் வெர்னாட்ஸ்கி. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பயங்கரமா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த நூற்றாண்டில் கூட நேரடியாவா அடிச்சுப்பாங்க என்று பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். நாம் ரஷ்யாவின் பக்கம் இருக்கிறோமா உக்ரைனின் பக்கம் இருக்கிறோமா என்கிற கேள்விக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய அரசியல். ரஷ்யாவையும் உக்ரைனையும் கொம்பு சீவி விட்டு ஒன்றை ஒன்று யார் மோத வைக்கிறார்கள் என்பதெல்லாம் வெளிப்படையான ரகசியங்கள். ஆனா இந்த உக்ரைனிய நாட்டை சேர்ந்த மாபெரும் அறிஞன் தான் வெர்னாட்ஸ்கி. உலகத்தின் மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கிறது? உலகத்தின் மிகப்பெரிய நூலகம் கீவ் என்கிற இடத்தில் உக்ரைனில் இருக்கிறது. அந்த நூலகத்தின் பெயர் வெர்னாட்ஸ்கி லைப்ரரி. வெர்னாட்ஸ்கி லைப்ரரி. இந்த வெர்னாட்ஸ்கி ஒரு ஜியாலஜிஸ்ட், எல்லாருக்கும் தெரியும். புவியியல் அறிஞர், மாபெரும் அறிவியல் அறிஞர், ஒரு பிரம்மாண்டமான சயின்டிஸ்ட் அவன். சார், சார்லஸ் டார்வின் வந்து அவருடைய கொள்கையை வடிவமைத்த பொழுது இந்த எவல்யூஷன் ப்ராசஸ், பரிணாமவியல் தத்துவத்தை மனிதன் என்கின்ற உருவாக்கத்தில் கொண்டு வந்து முடிக்கிறார் இல்லையா? யாரா மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ஆனால் வெர்னாட்ஸ்கி அதை கடந்து போகிறான். அவனுடைய பயோஸ்பியர் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறதே, இந்த புத்தகத்தை இன்றைக்கு கண்டிப்பாக பாடமாக வைக்க வேண்டிய கட்டாயம் உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆக்ஸ்போர்டில் இருந்து பல பல்கலைக்கழகங்கள் பாடமாக உள்ளது. அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். சூழலியல் மாற்றம் காரணமாக அவன் என்ன சொல்றான்? டார்வின் கொள்கை மனிதனுடைய மனித குரங்கில் இருந்து மனிதன் உருவாகும் வரை வந்துருது. சிறு உயிரிகளில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துருது பரிணாமவியல். மனிதன் உருவான பிறகு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குன்றான் வெர்னாட்ஸ்கி. மனிதனால் புவி பரிணாமம் அடையும் ஆபத்தான திசை நோக்கி என்பது வெர்னாட்ஸ்கியினுடைய தத்துவம். அந்த தத்துவத்தை கொடுத்த வெர்னாட்ஸ்கி ஜார் மன்னன் ஆட்சியில் இருக்கிறான். இன்னும் புரட்சி ஏற்படல. அப்போ ஜார் மன்னன் ரஷ்ய மொழி தவிர வேற மொழி படிக்க கூடாது என்று கட்டளை இடுகிறான். உக்ரைனிய மக்களின் மீது ரஷ்ய மொழியை திணிக்கிறான். உக்ரைனிய மொழியின் பேரழிவுக்கு ஜார் மன்னன் வழிவகுக்கிறான். உக்ரைனிய மொழி மட்டுமல்ல, 67 மொழிகளை ஜார் மன்னன் கொன்றான். ஒரு மொழியை எப்படி அழிப்பது? நூலகங்களை அழித்து விடுவது, வேறொன்றும் இல்லை. சிம்பிள். உக்ரைனிய நூலகத்தை அழிப்பதற்கு ஆட்களை அவன் அனுப்பும் பொழுது வெர்னாட்ஸ்கி செய்த வேலை என்ன? உக்ரைனிய மொழியினுடைய புத்தகங்களை ஒரு இடத்திற்கு மக்களை வரவழைத்து இது மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்து விட்டான்.
அவன் ஊருக்கு போய் பதுக்கிட்டானுங்க. நூலகத்திற்குள் நுழைந்து ஜார்மனினுடைய ஆட்சியாளர்கள் அதை கொளுத்திய பொழுது உள்ளே புத்தகங்களே இல்லை, கட்டிடம் மட்டும் எரிந்து போய்விட்டது. பிறகு புரட்சி வந்தது, லெனின் ஆட்சி நடக்கிறது. வெர்னாட்ஸ்கி நாட்டுக்கு திரும்பி வருகிறார். திரும்பி வந்த வெர்னாட்ஸ்கி அனைத்து புத்தகங்களையும் திரும்ப பெறுகிறார். கீவிலே அற்புதமான ஒரு நூலகத்தை கட்டமைத்து அங்கே உக்ரேனிய மொழி புத்தகங்களை அடுக்குகிறார் வெர்னாட்ஸ்கி. வெர்னாட்ஸ்கி எழுதிய 712 அறிவியல் கட்டுரைகளும் முழுக்க முழுக்க உக்ரேனிய மொழியில் எழுதப்பட்டவை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். என் தாய்மொழியில் நான் அறிவியல் எழுதுவதற்கும் என் தாய்மொழியில் நான் சிந்திப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது. அப்பதான் ஒரு சிக்கல் வந்தது. மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் உக்ரேனிய மொழியில படிக்கணும்னு அப்ளை போட்டிருந்தாங்க. இங்க உக்ரேனிய மொழி ப்ரொஃபஸரே இல்லப்பா, உனக்கு நான் இடம் கொடுக்க முடியாது என்று சொல்கிற நிலை வந்த பொழுது லெனின் சொன்னார், உங்களால் ஒரு மொழியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பாடம் நடத்த முடியவில்லை என்றால் பல்கலைக்கழகத்தை மூடிவிடுங்கள் என்று லெனின் சொன்னார். தேசிய மொழிகளினுடைய ஜீவாதார உரிமையை போற்றிய ஒரு மகத்தான தேசம். ஆனால் அங்குதான் ஹிட்லர் படையெடுக்கிறான். ஹிட்லரினுடைய நோக்கம் வெர்னாட்ஸ்கியை அழித்து விடுவது. ஏன் வெர்னாட்ஸ்கி அழிக்க வேண்டும்? ஹிட்லர் யூஜெனிக்ஸ் என்று ஒரு முக்கியமான மோசமான அறிவியலை கடைபிடித்தான். ஜெர்மன் நாட்டில் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் குழந்தை பேறு இல்லாதவர்களாக அடித்து விடுவது. அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன்ல எல்லாருமே கை காலோட இருப்பாங்க. இது ஹிட்லரினுடைய மூட நம்பிக்கை. இப்படி பல உயிர்களை அழித்தான். அதான் யூஜெனிக்ஸ், தி பெஸ்ட் ஹியூமனை கிரியேட் பண்றது. இதை வெளி உலகத்துக்கு அறிவித்தவர் வெர்னாட்ஸ்கி. இப்படி ஒரு கொடுமையை ஹிட்லர் செய்து கொண்டிருக்கிறான் என்று அறிவித்தவர் வெர்னாட்ஸ்கி. வெர்னாட்ஸ்கியை அழிக்க வேண்டும், அவ்வளவுதான் மேட்டர். பிரம்மாண்டமாக அந்த யுத்தம் நடக்கிறது. அப்போ அந்த நூலகம் இருக்கிறதே, கீவ் நூலகத்தை ஹிட்லருக்கு எதிரான ஒரு போர் பாசறையாக மெயின்டைன் பண்றாங்க. மக்கள் யுத்தமாக மாற்றுகிறார்கள். ஒரு நூலகம் வாசிக்க பயன்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நம் நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை ஒரு போர் பாசறையாகவும் தலைமையகமாகவும் பயன்படுத்த முடியும் என்பதற்கு வெர்னாட்ஸ்கி ஒரு உதாரணம். தலைதெறிக்க ஹிட்லரை ஓட வைத்தவர்கள் அவர்கள். மக்களே யுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று ஹிட்லர் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ராணுவத்தை அல்லவா எதிர்பார்த்து வந்தான். இன்னும் இத்தனை ராணுவத்தினர் இருக்கிறார்கள், ரஷ்யாவிடம் இவ்வளவுதான் இருக்கிறது என்று அல்லவா எதிர்பார்த்து வந்தான். மக்கள் தொகையே ஒரு ராணுவம் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதில்தான் யுக்ரைன் வென்றது. லெனினோடும் நல்லுறவு, ஸ்டாலினோடும் நல்லுறவு. இப்படி வெர்னாட்ஸ்கி வாழ்ந்த காலம் மீண்டும் வராதா என்பதுதான் உக்ரைன் ரஷ்ய தோழர்களினுடைய ஒரு எண்ணமாக இப்போது பூத்து கொண்டிருக்கிறது. அடுத்த பிரம்மாண்ட கதாநாயகன் நான் சொல்ல வேண்டாம். இன்றைக்கு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸின் பிறந்த தினம் என்று சொன்னேன். இன்றைக்கு டெஸ்லாவின் இறந்த தினம். நிக்கோலாய் டெஸ்லா நம் குழந்தைகளிடம் அதிகம் சொல்லப்படாத ஒரு பெயர். நாம் எடிசனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் டெஸ்லாவை பற்றி நாம் கூச்சப்படுகிறோம் சொல்வதற்கு. ஏனென்றால் நமக்கே அது சொல்லப்படவில்லை. எடிசன் டெஸ்லா என்ன வேற்றுமை? இந்த டெஸ்லா 1856 பிறந்தவன். பிரம்மாண்டமான உலகத்தினுடைய தலை சிறந்த விஞ்ஞானி என்று யாரையாவது காட்ட சொன்னால் நான் டெஸ்லாவின் பெயரை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற வைஃபை டெஸ்லா கொடுத்ததுதான். இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற எஃப்எம் வானொலி டெஸ்லா கொடுத்ததுதான். ஆனால் டெஸ்லாவை நாம் மறந்து விட்டோம். ஆனால் பயன்பாடுகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. இன்னும் கொஞ்ச நாட்களில் டெஸ்லாவின் கனவு நிறைவேறும். நீங்கள் எல்லா விதமான மின் கருவிகளையும் இயக்குவீர்கள், மின்சாரத்தை இயக்குவீர்கள். தண்ணீரை போலவே மின்சாரம் உங்களுக்கு விலையின்றி கிடைக்கும். இதுதான் டெஸ்லாவுடைய கனவு. ஏனென்றால் அவன் ஆல்டர்னேட் கரண்டை ஆதரித்தான். எடிசன் டிசி கரண்ட்டுக்குள் போனான். கரண்டை
கடத்த ஒயர் வேண்டும். எடிசனை பொறுத்தவரையில் அந்த ஒயரை ஒருத்தன் உற்பத்தி செய்யணும், அந்த கரண்ட்டை ஒருத்தன் கொடுக்கணும், அந்த கரண்ட்டை மாற்றுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும், அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், கார்ப்பரேட் வேணும், பலருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதை வரியாக கட்டி மக்கள் அனுபவிக்கணும். இது வந்து எடிசனுடைய பாதை. எடிசன் வாஸ் எ கார்ப்பரேட் சயின்டிஸ்ட். ஆனால் டெஸ்லா காற்றை போலவும் தண்ணீரை போலவும் மின்னலை போலவும் இயற்கையாக கிடைக்கும் ஒன்றை மக்கள் அனுபவிக்க வேண்டியதை விட்டுவிட்டு இது என்ன பாதை என்று எடிசனை கேள்வி கேட்டவன். ஆனால் டெஸ்லா தான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு வைஃபை இல்லாத இடம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாட்களில் ஒயர் என்கிற ஒன்றே இருக்காது. அப்போது எடிசன் அழிந்து போவான், டெஸ்லா தான் வாழ்வான். ஆனால் இந்த டெஸ்லா ஆல்டர்னேட் கரண்ட்ல எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் கொண்டு வந்து 300 உண்மையான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினான். இந்த கண்டுபிடிப்புகள் எதுவும் வெளியில் வராமல் எடிசன் அண்ட் கோ அதை அழுத்துகிறது. எடிசன் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக, எல்லாவற்றிலும் ஆளுமை செலுத்துபவனாக அவன் காலத்தில் வாழ்ந்தான். பல்பை யார் கண்டுபிடிச்சான்? எடிசன். இதை யார் கண்டுபிடிச்சான்? எடிசன். எடிசன் 1000 கண்டுபிடிப்பு, பயங்கர சயின்டிஸ்ட். நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த 1000 கண்டுபிடிப்புகளில் 996 கண்டுபிடிப்புகள் எடிசன் அந்த பேட்டன்ஸை விலை கொடுத்து வாங்கிவிட்டான். அவன் கண்டுபிடித்ததல்ல. பாவம் டெஸ்லா. டெஸ்லா வாரன் கிளைவ் டவர் என்கிற ஒரு டவரில் 3327 என்கிற ரூம் நம்பரில் வாழ்ந்தான். அந்த அறையே ஒரு நூலகம். டெஸ்லா இறந்து போய் 2 நாட்களுக்கு பிறகுதான் கண்டுபிடித்தார்கள் அவன் இறந்து போய் விட்டான் என்று. அந்த அறைக்குள் நுழைந்த பொழுது அது சுற்றிலும் வினோதமான நூலகமாக இருந்தது. உலகத்தில் அப்படி ஒரு நூலகமே கிடையாது. அங்கே 600 புத்தகங்கள் இருந்தன. 600 புத்தகங்களையும் எழுதியவன் டெஸ்லா. தன் கைப்பட எழுதிய 600 புத்தகங்களை வரிசையாக வைத்து அதில் ஒரு புத்தகம் என் கையில் இருக்கிறது. மை இன்வென்ஷன்ஸ் என்கிற புத்தகம். ஒவ்வொன்றாக எடுத்து உலகம் இப்போதுதான் புரிந்து கொள்கிறது டெஸ்லாவை. அப்படிப்பட்ட அந்த நூலக கதாநாயகன் டெஸ்லா 21ஆம் நூற்றாண்டின் ஒப்பற்ற நாயகனாக நம் முன் நிற்கின்ற காலம் வெகு விரைவில். நீங்கள் கரியை பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னான். கரியை பயன்படுத்தாதீர்கள். உங்களுக்கு எதற்கு பெட்ரோல் என்று கேட்டான். உங்களுக்கு எதற்கு புவி அழிக்கப் போகிறீர்களா என்று கேட்டான். உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு ஒயர் வேண்டாம், பிளாஸ்டிக் வேண்டாம், எதுவும் வேண்டாம். மின்சாரம் உங்கள் கைக்கு கிடைக்கும். மிக எளிய முறை இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தவன் டெஸ்லா. இப்போதுதான் வைஃபை வந்திருக்கிறது. ரேடியோ அலைகளை பயன்படுத்துகிறது வைஃபை. சிம்பிள். ரேடியோ அலைகளை பயன்படுத்துகின்ற அந்த வைஃபை என்பது விரைவில் அனைத்து விதமான மின் சாதனங்களுக்குமான வைஃபையாக மாற்றப்படும் பொழுது இந்த உலகம் பலவற்றை கைவிடும். கார்லேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் பயணம் செய்யும் எல்லாமே வைஃபை ஆன பிறகு உங்களுக்கு எதுக்கு பெட்ரோல்? இதுக்கு என்ன பெட்ரோலா போடுறோம்? இல்லையே. இந்த இடத்தை அடைந்து காட்டிய 3327 நூலகம் வரலாற்றில் இடம்பெற்ற மாபெரும் முயற்சி. அடுத்த கதாநாயகனுக்கு நுழைவோம். 2 பேருடைய பெயர் ஆச்சரியமானது. ஒருத்தன் வந்து மெஸ்ஸி. மெஸ்ஸி மெஸ்ஸி என்று உலகமே அலறி கொண்டிருக்கிறது. மெஸ்ஸி என்று அலறாதவன் யாராவது இருந்தால் ஒன்னு அவனுக்கு ஃபுட்பால் தெரியாது, இன்னொன்னு அவனுக்கு மனிதாபிமானமே தெரியாது என்று அர்த்தம். நான் அந்த மெஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் நான் கவனித்து அசந்து போனேன். அதில் வந்து 3 பசங்க. மெஸ்ஸிக்கு 35 வயசாகுது. மெஸ்ஸி சொல்றான், என் வாழ்க்கையில நான் ஃபுட்பால் ஆட நினைச்சு பார்க்கல. ஏன்னா நான் வந்து ஒரு ஐஸ் பாயா தான் இருந்தேன் ஆரம்ப கட்டத்தில் அப்படி சொல்றான். ஒரு அரங்கத்தில் இருந்து அவன் பனியனை கட்டிட்டான் சார். அந்த படம் இப்பயும் இருக்கு. இந்த இந்த இடம் முழுக்க ஒரு பொம்பளையோட படத்தை பச்சை குத்திட்டு இருக்கான்.
அது யாருன்னு கேட்டாங்க. எங்க அம்மாவோட படம்னு சொன்னான். தன் தாயின் படத்தை பச்சை குத்தி கொண்ட ஒரு கதாநாயகனை பார்த்திருக்கிறீர்களா? அவன் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் தன் தாயை வைத்திருக்கிறான். 3 பசங்க சார். அவன் ஒய்ஃப் பேர் தான் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டோலியா. இந்த 3 பசங்க தியாகோ, மார்டினோ மற்றும் ஜீரோ. ஜீரோ ரொம்ப சின்ன பையன். தியாகோவும் மார்டினோவும் வாசிக்கிற வயசுல இருக்காங்க சார். பெரிய பையன் வயசு 11, 2வது பையன் 8 வயசு. வேற எங்கேயுமே அவங்க போலீங்க கட்டார்ல. கவனிச்சிங்களா? அதை அவங்க போனது ஒரே இடம் தான். ஆலிஃப் என்கிற ஒரு புத்தக கடைக்கு அவங்க போனாங்க. அங்க போய் தான் வாழ்க்கையில படிச்சு எதை படிச்சு தான் ஃபுட்பால் ஆட வந்தோமோ அந்த வால்டர் கேம்ப் பயாலஜியை எடுத்து அதை தன்னுடைய பெரிய பையன் தியாகோ கையில் மெஸ்ஸி கொடுக்கின்ற ஒரு புகைப்படம் வெளிவந்தது. வாசிப்பை நேசிக்கும் மெஸ்ஸியை நாம் எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? இவனை பத்தி பேசணும்னா ரோஜர் ஃபெடரரை பத்தி எப்படி பேசாம இருக்கிறது? நான் மெஸ்ஸியை பார்த்தது இல்லை சார், ஆனால் ரோஜர் ஃபெடரரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ரோஜர் ஃபெடரர் மாதிரியா ஒரு பிசாசு இருக்க முடியும் இந்த உலகத்தில்? சுவிஸ் நாட்டில் பிறந்து சார் 310 வாரம் வேர்ல்ட் நம்பர் 1 ATP ரேட்டிங், 310 வீக்ஸா வேர்ல்ட் நம்பர் 1 இருக்கும் போதே ரிட்டையர் ஆகிறான் சார். டென்னிஸ்ல இருந்து வேர்ல்ட் நம்பர் 1 இருக்கும் போது எவனா ரிட்டையர் ஆவானா சார்? என்ன ஒரு தெனாவிட்டு இருக்கணும். ஆனா இந்த ஃபெடரர் கடலூருக்கு வந்தான் சார். 2004 சுனாமி சார். சுனாமி முடிஞ்ச அடுத்த 2 வாரம் சார் அலறிக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கோ போய் கண்டுபிடிச்சி ககன்தீப் சிங் பேடி நாங்கள் ஒரு பெரிய டீமே வந்து உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 412 குழந்தைங்க சார். அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் செத்து போயிட்டாங்க. பையன் மட்டும் தான் பாக்கி இருக்கான், பொண்ணு மட்டும் தான் பாக்கி இருக்கு. இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ஹாஸ்டலுக்குள்ள போடுறோம். அன்னைக்கு வந்து நிற்கிறாரு உயரமா ஒரு ஆளு, ஒய்ஃபோட. அவர் தான் ரோஜர் ஃபெடரர் சார். எத்தனை நடிகர்களை நாங்கள் சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு, இந்த ஸ்டாரு, அந்த ஸ்டாரு, இத்தனாம் பெரிய ஸ்டாரு, பொங்கலுக்கு வர்ற ஸ்டாரு, தீபாவளிக்கு வர்ற ஸ்டார்னு கொண்டாடி இருக்கிறோம். எவனாவது வந்தானா சார்? சார் இவன் இப்படி செஞ்சுரி அடிச்சான், அப்படி செஞ்சுரி அடிச்சான்னு 1,00,000 கிரிக்கெட் வீரர்களை வணக்கம் வச்சோமே சார். IPL, KPL, PPL எவனா வந்தானா சார்? எங்கேயோ இருக்கிற ரோஜர் ஃபெடரருக்கு என் ஊரின் வலி தெரிகிறது. வந்துட்டான் சார். சார் திருமணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது சார். 2003 திருமணம், 2004 அவங்க இருக்கிறான். 2005 நியூ இயரை எங்க கூட கொண்டாடுறான். எந்த இடத்திலும் இதை அழாம நான் சொன்னதே இல்லை. இங்க மட்டும்தான் என் உணர்வுகளை அடக்கிக் கொள்கிறேன். அவனுடைய மனைவி யாராலும் மறக்க முடியாத மாபெரும் மாபெரும் மனுஷி. அவங்க அப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. அவனுக்கு எத்தனை பசங்க? ஃபெடரர்கிட்ட கேட்டு பாருங்க. ஃபெடரருக்கு சார் கேர்ள்ஸ் ட்வின்ஸ், பாய்ஸ் ட்வின்ஸ், 4 பசங்க. ஆனா அவன் சொல்லுவான் எனக்கு 17 பசங்கன்னு சொல்லுவான். மீதி குழந்தைகளை எங்கள் கடலூரில் பெண் குழந்தைகளாக அனாதைகளை அவன் தத்தெடுத்து கொண்டான். இன்னைக்கு அந்த பொண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கா நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் சார். வயசாயிடுச்சு. அப்போ என்ன ஒரு பியூட்டினா, நாங்கள் ஒவ்வொன்றா கேட்குறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறோம். அப்போ நாங்கள் கடைசியாக கேட்குறோம், இங்கே வந்து எங்களுக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க, இங்கே வந்து எங்களுக்கு ஒரு இது கட்டி கொடுங்க, இந்த பசங்களாம் வந்து விளையாடுறதுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு சறுக்கு மரம் இதெல்லாம். ஃபெடரர் கேட்குறான், ஏன் இந்த குழந்தைகளுக்கு நூலகம் கேட்கணும்னு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறான். அப்படி உருவானது தான் சேவை இல்லம் நூலகம் எங்க ஊர்ல. எப்படிடா என்னடாச்சு? ஃபெடரர் சொன்னான் அந்த குழந்தைங்கள்ட்ட, சின்ன வயசுல எனக்கு டிஸ்லெக்சியா, என்னை பள்ளிக்கூடத்தை விட்டே துரத்திட்டாங்க. எவ்வளவு பெரிய படிப்பினை அவன் கதையில் இருக்கிறது. அப்போ எனக்கு அப்பெல்லாம் வந்து எனக்கு பேட்மிண்டன் தான் தெரியும், டென்னிஸே தெரியாது. அப்புறம் எப்படி டென்னிஸ் விளையாடினேன்? எங்க அப்பா என்னை விம்பிள்டன் வேடிக்கை பார்க்க கூட்டு போனாரு. அங்க ஒரு நூலகம் இருக்கு, அதுக்கு பேர் விம்பிள்டன் லைப்ரரி. நான் இப்பவும் வருஷம் 6 மாசம் விம்பிள்டன் லைப்ரரிக்காக அங்க போவேன்னு சொல்றேன். ஒரு நூலகத்தினுடைய மாபெரும் அறிஞனாக ஃபெடரர் இருக்கிறான்.
புத்தகங்களை தன் குழந்தைகளுக்கு வாங்கி தருகின்ற மாமனிதனாக மெஸ்ஸி இருக்கிறான். இவர்களை உலகம் கொண்டாடுவதற்கு எத்தனை காரணங்கள் இருக்கின்றன என்று பாருங்கள். கடைசியாக நான் கலாமிடம் வருகிறேன். கலாமை பற்றி பேசாமல் நான் எப்படி என் உரையை முடிப்பது? அப்துல் கலாம் நம்முடைய நாட்டின் ஒப்பற்ற அறிஞர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி ஏவுகணை நாயகரானார்? இது ஒரு சொல்லப்படாத கதை. அதை சொல்லி முடிப்பதுதான் இந்த அரங்கத்திற்கு பொருத்தமாக இருக்கும். அவர் எஸ்எல்வி ராக்கெட் விட்டு இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றியவர். அது நடந்தது 1981 83 அந்த காலகட்டம். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட்ல இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயாரான ஒரு இண்டிஜினஸ் சேட்டலைட்டை இந்தியாவினுடைய ஒரு லான்ச் பேடில் இருந்து விண்ணுக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் சார் கனவு. இந்த கனவுல பிரான்ஸ் தோத்து போறான், சீனா தோத்து போறான், ஜப்பான் தோத்து போறான். ஜெயிச்சவன் 4 பேரு. சோவியத் ஜெயிச்சான், யுஎஸ் ஜெயிச்சான், ஜெர்மனி ஜெயிச்சான். அந்த நேரத்துல வேற யாரும் ஜெயிக்கல. இப்படி சூழல்ல இந்தியா முயற்சி பண்ணுது. 4வது நாடாக அந்த சிம்மாசனத்தில் கொண்டு போய் நம்மை உட்கார வைத்த பெருமை அப்துல் கலாமை சேரும். இது க்ளோஸ்ட் எபிசோடு. இதுக்காக நம்ம அவரை பாராட்டல. அவர் என்ன பெரிய ராக்கெட் சயின்டிஸ்டா? அவரை பத்தி நம்பி எஃபெக்ட்னு படம் எடுக்கிறதுக்கு அவர் ஜனாதிபதி தானே. அப்போ அவருக்கான பாராட்டு விழா ஒன்றை இந்திரா காந்தி நடத்தினார். அந்த பாராட்டு விழாவுக்கு டெல்லிக்கு அவர் அழைக்கப்படுகிறார். அவர் அப்ப பாம்பேல இருக்காரு. ஒரு இடத்துல லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு, எப்படி SLV3 ஜெயிச்சதுன்னு லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ராஜாராமன்னா அவருக்கு ஃபோன் பண்றாரு, அறிவியல் விஞ்ஞானி. இந்த மாதிரி நாளைக்கு காலையில நீ அங்க இருக்கணும், சதீஷ் தவான்ட்டையும் சொல்லிட்டேங்கிறார். அப்போ கலாம் சதீஷ் தவானுக்கு உடனே ஃபோன் பண்றாரு. அவர் தான் அவரோட பாஸ். என்ன டெல்லிக்கு போகணுமாமே? ஆமா, என்கிட்ட நல்ல சட்டையே இல்லைங்க, நான் ஒரு ஸ்லிப்பர் தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கலாம் சொல்றார். சதீஷ் தவான் சொன்னார், வெற்றி என்கிற அற்புதமான ஆடையை நீ அணிந்திருக்கிறாய் நண்பா, அதை விட பெரிய ஆடையா இருக்கிறது. அங்க போறாரு. ராஜாராமன்னா கலாமுக்கு பக்கத்து சீட்ல அது மாதிரி உட்காந்துருக்காரு. நீங்களா உட்காந்துருக்கீங்களா? அது மாதிரி. அப்போ கலாம் அவர் சொல்றாரு, இந்தியா எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது என்று தெரிந்தால் இந்த SLV3 எல்லாம் நம்ம கொண்டாட மாட்டோம் என்று சொன்னார். ஏன்? சீனா யுத்தத்தில் ஏற்கனவே நாம் பின்தங்கி இருக்கிறோம். பாகிஸ்தான் அமெரிக்காவிடமிருந்து ஏவுகணைகளை வாங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் உணவருந்தாமல் கூட இருப்போம், ஏவுகணைகளை வாங்கி தீருவோம் என்று பாகிஸ்தான் அதிபர் பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்திரா காந்தி இதையெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இந்த பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். கலாம் அந்த பாராட்டு விழா முடியும் பொழுது இந்திரா காந்தியிடம் PSLV, ASLV இந்த ப்ராஜெக்ட்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாரு. இந்திரா காந்தி நான் சரி பட்ஜெட்டில் இடம் ஒதுக்க சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்போ இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த வெங்கட்ராமன். இது முடிஞ்சு போச்சு சார். அப்போ என்ன ஒரு திட்டம் வச்சிருந்தாங்கன்னா, அமெரிக்காவிடம் வாங்க முடியாவிட்டால் ரஷ்யாவிடம் ஏவுகணைகளை வாங்கி விடலாம். இதுதான் திட்டம். அக்னியோ அல்லது மற்ற திட்டங்களோ அப்ப கிடையாது. அது எப்படி உருவானது? அதைத்தான் இந்த இடத்துக்கு நம்ம வரோம். இங்கதான் சார் லைப்ரரி வருது. லைப்ரரி வரணும்ல, அதான் கதாநாயகன். இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஃபிளஸ்டாக் அந்த ஏவுகணை பேரு, அமெரிக்காவினுடைய கியூபாக்ஸ் அந்த ஏவுகணை பேரு. ரெண்டுல ஒண்ணு வாங்கணும். இந்த ஏவுகணையினுடைய கணக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி அதை பட்ஜெட்டிங் பண்றதுக்கு கலாம் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. DRDOவுக்கு கலாம் மாற்றப்படுகிறார். கலாம் திடீர்னு ஒரு 3 மாசம் காண போனார். எங்க போனார்னே தெரியாது. 3 மாதம் கழித்து வெங்கட்ராமனை போய் சந்திச்சு இந்திரா காந்திட்ட அவரை சந்திப்பதற்கு டேட் கேட்கிறாரு. எதுக்குன்னு கேட்கிறாங்க. ஐ வாண்ட் டு பிரசன்ட் சம்திங் கால்ட் ப்ராஜெக்ட் டெவில் என்று கலாம் சொல்கிறார். என்ன நடந்தது? ப்ராஜெக்ட் டெவில் அக்செப்ட் பண்றதா வேண்டாமா என்று இந்திரா காந்தியினுடைய மரணத்தில், அந்த அம்மையாரின் மரணத்தில் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்றேன். இது வரைக்கும் சொல்லப்படாதது. இந்த அவையில
சொல்லலாம், ஒன்றும் இல்லை. அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அதுவும் இந்திரா காந்தி அம்மையார் ரஷ்யாவிடம் வாங்குவதா அமெரிக்காவிடம் வாங்குவதாங்கிற அந்த கான்செப்ட்ல ரஷ்யாட்ட தான் வாங்கணும் என்று ஒரு டிப்ளமாட்டிக் குரூப்பும், அமெரிக்காவிடம் வாங்கி விடுங்கள் என்று ஒரு டிப்ளமாட்டிக் குரூப்பும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கலாம் போய் நாமளே செஞ்சிருவோங்கிறாரு, நம்மால் முடியுங்கிறாரு. இந்திரா காந்தி கேள்வியே கேட்கல. பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு விடுங்கன்னு 1 கோடி ஒதுக்கிட்டாங்க. நீங்க டெஸ்ட் ஃபயர் பண்ணுங்க, அந்த டெஸ்ட் ஃபயர் பண்ணும்போது நான் வரேன், இஃப் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு மீதியை செஞ்சிருவோன்ட்டாங்க இந்திரா காந்தி. முடிஞ்சு போச்சு. ராஜா ராமண்ணா குவைட் ஹாப்பி. அவருடைய தலைமையில் கலாம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு டெல்லியில. இந்த சூழ்நிலையில் என்ன நடந்திருக்கும்? முதல்ல உலகத்துல ராக்கெட் விட்டவன் யார்? எங்கிருந்து அது தொடங்கியது? அதைத்தான் நம்ம போறோம், அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அந்த இடம்தான் திப்பு சுல்தான், ஹைதர் அலி என்கின்ற அந்த மாமனிதர்களின் இடம். ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூர் பகுதி. இந்த ராக்கெட்டுகளால் பிரிட்டிஷ் படைகளை கதிகலங்க அடித்தவன் திப்பு சுல்தான். முன்ரோ என்ற ஒரு அற்புதமான பிரிட்டிஷ் அதிகாரி இருந்தார். அந்த முன்ரோ தான் நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பேர் வச்சவர். இவன் பேர் தபேதார், இவன் பேர் கலெக்டர், இவன் அடிஷனல் கலெக்டர், இவன் சப் கலெக்டர்னு பேர் வச்சவன். கிளரிக்கல் போஸ்ட்லாம் பேர் அவன் தான். அந்த மாபெரும் அறிஞன். அவன் எழுதியிருப்பான் ஒரு கடிதத்துல, திப்பு சுல்தான் அப்படின்னு சொன்னாலே பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருக்கிறவங்களாம் ஒண்ணுக்கு போறாங்கன்னு எழுதியிருப்பான். அப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது அந்த ராக்கெட்ஸ். ஆயிரத்தி 1790களில் கதிகலங்க அடிச்சவர்கள். அந்த ராக்கெட்டு போய் அடிச்சு விழும்ல, அதை தூக்கிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி இங்கிலாந்துல ஒரு வகை ராக்கெட்டை காங்கிரீவ் ராக்கெட்னு அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை எடுத்துட்டு போய் அதுல என்னெல்லாம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றது. இந்த ராக்கெட்டுகளை எப்படி உருவாக்குவது, என்ன செய்வது என்பது குறித்து மீர் ஜொயில் அல் சிஸ்தானி என்கின்ற ஒரு திப்பு சுல்தானினுடைய தளபதி, அறிஞர், அறிவியல்வாதி ஃபத்துல் முஜாஹிதீன் என்று அராபிய மொழியில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். உலகத்தில் எங்கேயுமே அந்த காப்பி கிடையாது. அந்த காப்பி தான் திப்பு சுல்தான் படைகளுக்கு இந்த ராக்கெட்டுகளை செய்வதற்கு வழங்கப்பட்ட மேனுவல். கலாமுக்கு 6 மொழிகள் தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும், கலாமுக்கு எந்த மொழியெல்லாம் தெரியும். 7வதா அவருக்கு அராபிய மொழி தெரியும். சிறு வயதிலிருந்தே குரான் படிக்கின்ற அந்த பழக்கம் உள்ள குடும்பத்தில் வந்ததால் தெரியும். கலாமுக்கு அந்த புத்தகம் கிடைத்தது. சிம்பிள். நீங்க அமெரிக்காட்ட போய் ஃபார்முலா வாங்க வேணாம், ரஷ்யாட்ட போய் எதையும் வாங்க வேணாம், பொருங்கள் என்று கலாம் அதை வைத்துதான் சொன்னார். இந்த புத்தகம் கலாமுக்கு எங்கு கிடைத்தது? ஒரு பேட்டியில அவர்கிட்ட கேட்டாங்க, எங்கிருந்து உங்களுக்கு இந்த மிலிட்டரி மேனுவல் கிடைத்தது? மைசூர் பேலஸ் லைப்ரரி என்று சொன்னார். சார், நான் மைசூர் பேலஸ்க்கு நிறைய தடவை போயிருக்கேன் சார், ஆனால் அங்கே ஒரு லைப்ரரி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, கவனிச்சதில்லை, கேட்டதில்லை. சார், இங்கே நூலகமாக இருக்குது அப்படின்னு கேட்குற திராணி கூட நமக்கு இல்லை. ஏன்னா அங்கே போன உடனே கண்ணாடிலாம் போட்டு ஒட்டியிருக்காம்போ, ஐயோ அதுக்கே டைம் சரியாக போடுது. ஹவு கம் என்று நான் கேட்டேன். கடலூருக்கு வந்திருந்த பொழுது கலாமிடம் நேரடியாக ஹவு கம், எப்படி அந்த இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் என்று பேச்சுவாக்கில் கேட்டேன். சான்ஸ் ரீடிங் என்று சொன்னார். அப்போ சான்ஸ் ரீடிங் என்ன? தேடல், தேடிக்கொண்டே இரு, தேடிக்கொண்டே இரு, தேடிக்கொண்டே இரு. திடீரென்று என் கையில் தகப்பட்டது. அவர் சொல்றாரு, சுத்தியிலும் எரிந்து போய் அட்டை கூட இல்லை, ஆனால் படித்தவுடன் கண்டுபிடித்து விட்டேன். நான் தேடிக்கொண்டு போன புதையல் எனக்கு கிடைத்து விட்டது. இதை பேலஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வரணும். அப்போ ஒரு சாதாரண சயின்டிஸ்ட் அவ்வளோ ஈஸியா பேலஸ்ல இருந்து வெளியே கொடுத்துருவானா? அப்போ ஜெராக்ஸ் மிஷினே கிடையாதான், எங்கேயோ ஒண்ணுதான் இருக்குமா. அதை கேட்டு பெற்று எடுத்துட்டு போய் அதை வாசித்து, கலாம் அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவில்லை, அந்த புத்தகத்தில் இருப்பதை பிசிக்கலாக மொழிபெயர்த்து ஏவுகணைகளை தயாரித்தார். இந்த நாட்டின் எத்தனை பெரிய சொத்து கலாம். அந்த புக்ல இருந்து தான் அவர் எடுக்கிறாரு.
ஏர் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு ஏர், ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, இந்த வார்த்தையெல்லாம் அதுதான் ப்ராஜெக்ட் டெவில். 5 ஏவுகணைகளினுடைய திட்டம். அதுல அக்னி ஏவுகணை மட்டும் ஸ்பெஷல். ஏன்னா சார், அது எப்படி பாருங்க, அக்னி ஏவுகணைனா ஸ்ட்ராட்டஜிக் மிசைல். இதுதான் கலாமினுடைய விஷயம். எனக்கு போர்டு காமிச்சிட்டாங்க, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ அக்னி ஏவுகணையை அமைச்சிருண்டு. ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா என்ன, அது எப்படி உருவாகும்? நேரம் மேலே போயிடும், டபுள் என்ஜின் ராக்கெட் அது. அதுக்கப்புறம் கீழே வரணும், கீழே வந்து டார்கெட்டை நோக்கி அது போகணும். அக்னி ஒரு ஸ்டாண்டிங் டார்கெட்டா இருந்து, இப்போ இந்த அண்ணா நூலகத்து மேல போடுறான்னா போட்டுடலாம், ஏன்னா அண்ணா நூலகம் ஒரு இடத்துல தான் இருக்க போகுது. ஆனா நீங்க எந்த டார்கெட் பண்றீங்களோ அந்த டார்கெட் மூவிங் டார்கெட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு வெளிநாடு நம்ம மேல வந்து ஒரு ஏவுகணை போட்டா, அந்த ஏவுகணை நோக்கி நீங்க அக்னி அமிச்சிட்டீங்க, அந்த ஏவுகணை நகர்ந்துட்டு இருக்கு, அக்னியும் அதுக்கேற்ற மாதிரி நகர்ந்து போய் தாக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக். தந்திர ஏவுகணை என்று தமிழ்ல சொல்றோம், தந்திர ஏவுகணை. இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வேணும். இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு அமெரிக்காட்ட கேட்குறாங்க. கொடுக்க முடியும், அமெரிக்கா கொடுத்துருவான். ஆனால் 5 ஏவுகணை செய்கிறத விடவும் அதிக காசு வாங்கிடுவான். நான் தான் கொடுத்தேன், எனக்கு தெரியாதுமையா நீ பெரிய குண்டு போட்டுற போற அப்படின்னு அவன் பேசுவான். அவன் சேட்டலைட்லேருந்து நம்மளை கண்காணிச்சிருவான். இதுவும் நம்ம பாதுகாக்கணும் இந்தியாவை. மெட்ராஸ் ஐஐடிக்கு வந்தார் கலாம், 17 நாள் தங்கியிருந்தார் சார். சீனிவாசராவ் ஜியும் 6 மாணவர்கள், ஐஐடியில் 6 மாணவர்கள். கலாம் அந்த இடத்துல எழுதுவாரு, தயவு செய்து மரியாதைக்குரியவர்களே, நீங்கள் ஒரு புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்றால் அக்னி சிறகுகள் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். கலாம் எழுதுவாரு, அதில் ராகுல்ஜி இந்து, கிறிஸ்டோபர் கிறிஸ்டினு, ஷபியோர் சிங் என்பவன் ஒரு சீக்கியன், புல்ஷித் சாஹிப் ஒரு முஸ்லிம், ஆனால் நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள். 18 நாட்களில் அந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. அது இல்லை என்றால் இன்று அக்னி இல்லை, அது இல்லை என்றால் இன்று இந்தியாவின் பாதுகாப்பும் இல்லை என்று கலாம் எழுதுகிறார். வாசிப்பே வெல்லும். நன்றி, வணக்கம்.